ரெடி பண்ணிட்டா மறுபடியும் நான் துணி பத்தலைன்றதுக்காக கொஞ்சம் இதை மேலே தூக்கி வச்சுருக்கேன். இவ்வளோ ஃபஸ்ட்டு 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 இன்ச்சு. இதுதான் ஷோல்டர் அகலம். அதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கணும். அளவு ப்ளவுஸ்லேருந்து பின்னாடி டாட்லேயும் இந்த ஷோல்டரையும் பிடிச்சிக்குங்க. லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பிடிச்சதுக்கப்புறம் அந்த ஷோல்டர் எடுத்து இந்த முன்னாடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் கீழே இந்த டாட்டில் பின்னாடி ஒரு கை வச்சுட்டு ஒரு மார்க் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அது ஒரு கோடு போட்டுக்கணும். அதுக்கும் முன்னாடி டாட்லேயும் இந்த ஷோல்டர்லேயும் பிடிச்சிருக்கணும். இந்த மாதிரி பிடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வச்ச மாதிரி வைங்க. வச்சதுக்கப்புறம் இந்த பட்டி பாதியில் ஒரு மார்க்கு, அதுலேயே ஒரு கோடு போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் இப்போ முன்கழுத்து இறக்கா வச்சுருங்க. இந்த ஷோல்டர்லேருந்து இது வரைக்கும் பாத்தியா? சரி, உங்களுக்கு எதுவே இந்த கீழே இந்த 2வது கோட்டில் இருந்தும் இது வரைக்கும் நம்ம இது எக்ஸ்ட்ரா தையல் போடுறதுக்காக ஒரு கை வச்சு இதில் ஒரு மார்க்கு. அதுக்கப்புறம் 4வது பட்டியில் ஒரு கொக்கியில் ஒரு மார்க்கு. இது இது கூட ஜாயின் பண்ணிடணும். சொல்லுங்க. 2 இன்ச்சு மேலே 2 இன்ச்சு வச்ச மாதிரி கீழே 2 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் போட்டுக்கணும். போட்டுச்சிங்களா? அதுக்கப்புறம் இப்படி யூ ஷேப் கொண்டு வரணும். வேணாம் வேறு. அதுக்கப்புறம் இப்படி யூ ஷேப் கொண்டு வந்ததுக்கப்புறம் இது அக்கல் அளவு. இதுலேருந்து 4 இன்ச்சு. அதுக்கப்புறம் இந்த சைட்லேருந்து 4 இன்ச்சு. இது ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. அண்ணன் வேறு வந்துடும். போட்டதுக்கப்புறம் இது ஒரு இப்படி ஷேப்பாக கொண்டு வரணும். அவ்வளோதான். முன்னாடி மார்க் வேறு எதுவும் இல்லை. இது இப்படி தூக்கி போட்டுருணும். இப்படி போட்டதுக்கப்புறம் பின்னாடி துணியில் பின்னாடி முதுகு இறக்க வைக்கிறது இந்த 2 டாட்டி இப்படி பிடிச்சிக்கணும். அப்போ உனக்கு பிடிச்சி பேரி கூப்பிடு. அதுக்கப்புறம் இந்த பின்னாடி இறக்கத்துலேருந்து அப்புறம் எனக்கு கொஞ்சம் கழுத்து மேலே வேணும். கழுத்து மேலே வேணுமா உங்களுக்கு? அப்போ இதுலேருந்து வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கழுத்து இது மேலேன்றதுக்காக இன்னும் 2 இன்ச்சு கூட மேலே தையல் எக்ஸ்ட்ரா போடுறதுக்காக இது வச்சதுக்கப்புறம் இதுலேருந்து 2 இன்ச்சு இது ஒரு மார்க் போடுவோம். இப்போ இதுல யூ ஷேப் கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ இதை வெட்டிடுங்க.